நம்மளிடத்தில் குறைந்து கொண்டே இருக்கிறது. நம்மளிடத்துல பொதுவான முஸ்லிம்களிடத்துல சொல்றேன், எல்லா விஷயங்களிலும் நாம இந்த கட்டுப்படுதல் தன்மையை விட்டு மீறி கொண்டிருக்கிறோம். கேட்கிறோம், உரைகள் ஜும்மாவுடைய நாள்கள்ல நாம பேசாத எந்த தலைப்புமே கிடையாது. எல்லா தலைப்புகளும் பேசுறோம். வரதட்சணை பேசுறோம், வட்டியை பேசுறோம், பெரும்பாவமான மதுவை பற்றி பேசுறோம், என்னென்ன இருக்க எல்லா விஷயங்களும் பேசுறோம், எல்லாமே கேட்கிறோம். ஆனால் கேட்டுவிட்டு அது நம்மளிடத்தில் மாற்றம் வரவில்லை என்றால் ஒரு சடங்குக்காக, சமுதாயத்துக்காக ஜும்மாவை கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். இப்போ நம்மளுடைய உள்ளத்துல மாறுதல், கட்டுப்படுதல் என்ற இந்த தன்மை வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறைவனுடைய அறிவுரை மக்கள் மத்தியிலே சொல்லுகின்ற பொழுது அப்படியே மாறினாங்கல்ல சகாபாக்கள். வரலாறுகள் பார்த்தோம்னா நம்மை விட மிகப்பெரிய மதுவுக்கு அடிமையானவர்கள், பெண் பிள்ளைகளை கொலை செய்தவர்கள், விபச்சாரத்திலே மூழ்கி இருந்தவர்கள், பல தீமைகளை செய்தவர்கள். இந்த அறிவுரை தான் அவர்களை மாற்றி இருக்கிறது என்றால் அவர்கள் அணுகிய விதமோ நாம் அணுகின்ற விதத்துலதான் கோளாறு. இதே குர்ஆனுடைய ஆயத்து தான சகாபாக்கள் காலத்துல இருந்தது. இதே ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் தானே சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்தது. அவர்களால் மாத்திரம் முற்றிலுமாக மாற்றம் அடைந்த ஒரு சமுதாயமாக மாறினார்கள் என்றால் நம்மால் ஏன் முடியவில்லை என்றால் அவர்கள் குர்ஆனுடைய ஆயத்தையும் நபிகளாருடைய பொன்மொழிகளையும் விளங்கிய விதம் வேறு, உள்ளார்ந்து வழங்கினார். அதாவது ஹதீஸ்ல பார்க்கிற ரசூலுல்லாஹ் ஒரு உபதேசம் செய்ய முன்வர்றாங்க. பொதுவா சொல்றாங்க, மக்கள் இப்படி அமர்ந்திருக்கக்கூடிய சபையில மக்களை பார்த்து சொல்றாங்க, மக்களே நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்று சொன்னாங்க. இவ்வளவுதான் சொன்னாங்க பாயிண்ட். சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்லி முடிச்ச பிறகு அந்த சபையை பார்க்கிறாங்க. சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய கைகளால் கரங்களால் முகத்தை மூடிக்கொண்டு அழுதவர்களாக இருந்தார்கள் என்பதை ஹதீஸ்ல பார்க்கிறோம். ஏன், என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் சொன்னதை அப்படியே உள்ளத்தில் ஏந்தி கொண்டு போயிட்டாங்க. மறுமைக்கு நரகத்தினுடைய நிலை கொண்டு போயிட்டாங்க. நம்மளுடைய நிலை எப்படி இருக்கும்? நாம இன்றைக்கு அதிகமான நன்மைகள் செய்யறோமா, அதிகமான பாவங்கள் செய்யறோமா?